வணக்கம். கேஎஸ்கே சாரீஸ்லேருந்து கவிதா. நம்ம 2 நாளாக எங்களோட கடை வந்து எப்படி நான் உருவாக்குனேன்னு பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நான் நேற்று என்ன ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, பட்டு சேலையில் கொஞ்சம் எனக்கு அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன இருக்குது இதில் அப்படிலாம் பட்டு சேலை வாங்கினதுலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். பட்டு சேலை வந்து இப்போ நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது கம்மி ரேட் சேலைனா ஒரு 200, 300 அந்த மாதிரி ரேட்டில் வந்து வாங்குவோம். அதில் ஒரு 50 ருபீஸ், 60 ருபீஸ் வந்து நம்ம எக்ஸஸாக வச்சு சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது அடுத்த லெவல் போகும்போது என்னென்ன சரக்குலாம் எடுக்கலாம், அப்போது விலை கூடின சேலை வாங்கினா என்ன ஆகுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக சின்ன ஐட்டம்ஸ் வாங்கும்போது கம்மியான ரேட்டில் வாங்கும்போது ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா நமக்கு அதோட ப்ராப்ளம் ரொம்ப வெளியில் தெரியாது. இப்போ அதிகமான ரேட்டில் வாங்கிட்டு அதில் வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட்டு போட்டிருப்போம். ஸோ அது ஸ்டாக் ஆகும்போது நமக்கு ரொம்பவே அமௌண்ட் வந்து லாக் ஆகிடும். அதில் தான் இடையில வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு. 6 மந்த்ஸ் நான் கடை நடத்தும் போது இந்த ஏஜெண்ட் வந்து வர்றாங்க இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் சூரத்துலேருந்து வர்றவங்க வந்து அடுத்து வந்து சுடிதார் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணி அதில் இருக்க யார் நல்லபடியாக கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம வாங்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி வாங்கி அதெல்லாம் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அடுத்து சரி பட்டு சேலை வாங்கலாம், பட்டு சேலையும் ஆரம்பிப்போம் அடுத்த லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு சேலை வாங்குறதுக்காக வாங்குறதுக்கு சொல்லிட்டேன். 2 lakhsக்கு வந்து அவங்க சரக்கு இறக்கிட்டாங்க. ஸோ சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம். ஏன்னா இது வந்து நார்மலாக எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ நமக்கு அந்த பயம் தெரியாது, ஒரு லாக் ஆகலை, ஸோ ஸ்மூத்தாக தானே போகுது, ஸோ இதையுமே நம்ம நல்லா சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் 2 lakhsக்கு சரக்கு வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது கரெக்டான அமௌண்ட் வந்து பே பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு 3 months 4 months டைம் கொடுப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தைரியம் வேறு. சரி நம்ம சேல் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி 2 lakhsக்கு வந்து ஸ்டாக் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாமிக்குன்னு ஒரு சேலை எடுத்தது தான். அதுக்கப்புறம் எனக்கு 3 monthsக்கு ஒரு சேலை கூட சேல்ஸ் ஆகலை. அதாவது என்னோடய கஸ்டமர் வந்து நார்மல் யூஸ், ஆஃபீஸ் யூஸ் இந்த மாதிரியான யூஸுக்கு தான் என்கிட்ட வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து கரெக்டான எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. 2-3 பிரான்ச்சில் நம்ம இன்னும் கொஞ்சம் விளம்பரம் பண்ணி நம்மளோட பேர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறையா கஸ்டமர் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் அதுக்குள்ளே வந்து இதை வந்து மூவ் பண்ணிட்டேன் பட்டு சேலைக்கு. ஸோ பட்டு சேலை எடுக்கும்போது நிறையா அங்கே வாங்கினா அவங்க ராசி அங்கே நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும்னு பாரம்பரியமாக வாங்குகிறோன்னு அந்த மாதிரி நம்ம வந்து நிறையா மக்களை வந்து விளம்பரம் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து தான் அந்த இதெல்லாம் ஆரம்பிக்கணுங்கிறது எனக்கு அப்போ தெரியல. ஸோ வாங்கிட்டேன். 3 months ஆகிடுச்சு. நான் பே பண்ணுற நாளும் வந்துருச்சு. பட் எனக்கு ஒரு சாரீ கூட சாமிக்கு எடுத்து வச்சதை தவிர எந்த சாரியுமே சேல் ஆகலை. ஸோ எனக்கு அந்த பிஸ்னஸை பார்த்தே பெரிய பயம் வந்துருச்சு. 2 lakhன்றப்ப நான் ஃபுல்லாக லாக் ஆகிடுவேன். ஏன்னா மற்ற ஐட்டம்ஸுமே வந்து நான் அமௌண்ட் கொடுத்துடலாம். பட் மற்ற ஐட்டம் வந்து நான் வாங்குறதுக்கு சாரீஸ்க்கு வந்து எனக்கு ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் இருக்காது. ஸோ இதில் லாக் ஆகிடும். அப்புறம் அந்த ஏஜெண்ட்டை பேசி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அந்த ஏஜெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி, இல்லை தயவு பண்ணி இதை ரிட்டன் எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்படிலாம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா 3 months டைம்லன்றப்போ ஏதாவது டேமேஜ் இருந்தால் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபுல் சரக்கே அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பெரிய கஷ்டம். ஆனால் அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தாங்க. ஸோ நான் அப்போ தான் ஆரம்பிச்சிருந்ததுனால எனக்கு ஹெல்ப்பாக ஓகே மேடம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 lakhs சரக்கையுமே நான் ரிட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு அப்பாடா அப்படின்னு இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சரக்கு வாங்கும்போது ஃபுல் அமௌண்ட்டை போட்டும் பல்காக வாங்கி வச்சுட்டோம்னாலும் அது லாக் ஆகுது. அந்த மாதிரி இந்த மாதிரி காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வந்து மேரேஜ் டேஸில் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க, ரெகுலராக வாங்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 5 years 6 years கழித்து தான் நான் வந்து பட்டு சேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சில்க் காட்டன், பட்டு சாரீ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்லாம் கஸ்டமர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பித்தேன். இப்போல்லாம் வந்து 13 yearsக்கு முன்னாடி இவ்வளோ நம்ம யூடியூபோ இன்ஸ்டா அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ என்னால் விளம்பரமும் ரொம்ப கம்மி தான். அந்த ஏரியா மக்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி தான் தள்ளுபடினா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த மாதிரி தான் வந்து எனக்கு கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த இதிலேருந்து எப்படியோ அந்த 2 lakhsல நான் லாக் ஆகிருந்தேன்னா கடையை நான் இவ்வளோ பெருசாக கொண்டு வந்திருக்க முடியாது. அன்றைக்கி வந்து நான் அவருக்கு ரொம்ப இப்போ நினச்சி நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
அவர் வந்து ரிட்டர்ன் வாங்கினதுனால நான் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா அது லாக் ஆகிருக்கும். லாக் ஆகி கொஞ்சம் அப்பயே கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து டல்லாக ஆரம்பிச்சிருக்கும். பட் அவங்க ரிட்டர்ன் எடுத்ததுனால எனக்கு அதுக்கப்புறமுமே கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எப்படிலாம் கஸ்டமர்ஸ் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்கூலுக்கெலாம் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் வச்சு அவங்க மூலமாக சொல்லி எல்லாருமே டீச்சர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஊரில் இருந்துமே சேல் பண்ணுறவங்களாம் வர ஆரம்பித்தாங்க. சின்ன சின்னமாக சேல் பண்ணுறவங்களாம் நான் ஹோல்சேலாக வாங்கி மொத்தமாக சூரத்லேருந்து வாங்குறதுனால சுற்றி சின்ன ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் வாங்கி விற்கிற மாதிரி லேடிஸ்லாம் வந்து என்கிட்ட வாங்கி விற்க ஆரம்பித்தாங்க. ஸோ குட், நல்லா போயிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து நல்லா போயிட்டுருக்கும். கடைசியாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டில் வந்து அவங்க நிப்பாட்டிடுவாங்க. அவங்க நிப்பாட்டிட்டு அடுத்த இதுக்கு போகிறப்ப லாஸ்ட் அமௌண்ட் வந்து அப்படியே நிப்பாட்டினாங்க. அந்த மாதிரி நிப்பாட்டுறாங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி அமௌண்ட் வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலராக எல்லாமே போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த ஏரியா வந்து எப்படின்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்தது. சரி, மெயினுக்கு வரலாம். அடுத்த லெவல் என்ன, நம்ம 6th மெயினுக்குள்ளேயே வந்துடலாம். இது வந்து சந்தில் இருக்குது கடை. ஸோ 6th மெயினில் நாங்கள் கடை பார்க்க ஆரம்பித்து அடுத்து 6th மெயினுக்கு கொண்டு வந்துட்டோம். ஒரு வேலை பார்க்குறவங்கள சேர்த்துருந்தேன், அமலான்னு ஒருத்தவங்கள சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு அந்த மாதிரி பானு அந்த மாதிரி ஒரு 3 பேர் லேடிஸ் வந்து வேலைக்கு சேர்த்து மெயின் ரோட்லேயே கடையை கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாக லெகின், பேண்ட் எல்லாமே வெஸ்டர்னும் வச்சு சுடிதார் ஐட்டம் எல்லாமே வச்சு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். மெயின்லேயே வந்து அது ஒரு 2 இயர்ஸ் வந்து ஸ்லோவாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த லெவல் போயிட்டு தான் இருந்தது கடை. அப்போ வந்து கொஞ்சம் சேமிப்பும் அப்போ தான் நான் வந்து என்னோடய கடையிலேருந்து கொஞ்சம் சேமிக்கவும் ஆரம்பித்தேன். கொஞ்சம் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறது, மற்ற எல்லா விஷயங்களுமே இப்போ ஸ்டாக் வந்து ஃபுல்லாக காலி ஆகும்போது நம்ம ஃபுல்லாக சரக்கை வந்து காலி பண்ணவே முடியாது. கடைசியாக ஒரு 5 or 6 இப்போ இன்னொரு பிரான்ச் இருந்துச்சுன்னா இந்த ஐட்டம் எல்லாம் கொண்டு போய் அந்த பிரான்ச்சில் போட்டுருவோம் இன்னொரு கடை இருக்கும்போது. ஸோ அங்கே இருக்க கஸ்டமருக்கு அது புது ஸ்டாக்காக இருக்கும், அவங்க வாங்குவாங்க, அது போக மிச்சம் வரும். இது வந்து அப்படி கிடையாது, ஒரே ஏரியாவில் தான் வைக்கிறோம். நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களேன்றப்போ அவங்களுக்கு ரேட்லேருந்து எல்லாமே ஃபிக்ஸட் மைண்டில். ஸோ நம்மளால் அந்த ஒரு ஸ்டாக் மிஞ்சுறதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ கடைசியில் 5 அந்த மாதிரி ஒரு 5 சேலை 6 சேலை இருக்கும்போது அதை வந்து முதியோர் இல்லம் இந்த மாதிரி நார்மலாக மற்ற இடங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்து அப்படியே ஸ்டாக்கை கிளியர் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு வர ஆரம்பித்தேன். அடுத்து கரெக்டாக அதிலேருந்து பாஸ் ஆகும்போது அடுத்த லெவலுக்கு வரப்போகும்போது இன்னொரு ப்ராப்ளம் வந்தது, கொரோனா வந்தது. கொரோனா வந்து அதனால எப்படி அடிபட்டேன், அதில் வந்து எல்லாருக்குமே அது கஷ்டம். ஸோ டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.